ஹாய் கைஸ், வாங்க இந்த சீரிஸோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் காக்டெயில் பார்ட்டி பண்றேன்னு சொல்லி இந்த நாவலோட கதையே மாத்தி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணனே தெரியாது. மார்னிங் கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்க ஹீரோ பக்கத்துல இருப்பாங்க. இன்னைக்கான ஓப்பனிங் சீன்ல ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ற கண்கொள்ளா காட்சி நம்ம பார்க்கணும்னு சொல்லி அந்த ஸ்பாட்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன இன்னும் இவங்க ரெண்டு பேரையும் காணுமென்னு யோசிக்கும் போது அங்க பூக்களோட இதழ்கள்லாம் விழ ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்பட்டு அதை பிடிக்கலாம் போகும்போது அவங்க கால் ஸ்லிப் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிக்க இங்க நாவலோட ஹீரோயினுக்கு நடக்க வேண்டியது இங்க நம்ம ஒரிஜினல் ஹீரோயினுக்கும் நாவலோட ஹீரோக்கும் நடக்குதுங்க. அப்படியே இந்த ஸ்டோரியோட கதையே மாற ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, பிரின்ஸ் நீங்க இங்க என்ன பண்றீங்க? இவ்வளோ நேரம் நீங்க உங்க காதலியோடலே இருக்கணும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கணுமே, ஆனா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு அவங்க புலம்பும் போது, யார் இவ பைத்திய மாதிரி பேசுறாளேன்னு பார்த்துட்டு, யார் நீ? இப்படி பெண்கள் பிரின்ஸ் முன்னாடி பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் முன்னாடி நின்று பேசுற பெண்களுக்கு என்ன நிலைமை தெரியுமா அப்படின்னு சொல்லி கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறாரு. என்ன நீங்க என்ன கொலை பண்ண போறீங்களா? எங்க கொலை பண்ணுங்க பாப்போம். எங்க என்ன வெட்டுவீங்க? கழுத்துலயா இல்ல கால்லயா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் ஹீரோவுக்கு கிஸ் பண்ணிட்டு, இப்ப என் உதட்டு உங்களை டச் பண்ணிடுச்சு, எங்க என் உதட்ட வெட்டுங்க பாப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ அவர் உலகத்திலே இல்ல, என்ன காரியம் பண்ணிட்டான்னு அவர் கத்தியெல்லாம் கீழே போட்டுட்டு பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் நீங்க இந்த நாட்டு மக்கள் முன்னாடி ஒரு ரொம்ப கொடூரமானவனாவும் அரக்கனாவும் உங்களை காமிச்சுக்கிறீங்க, ஆனா அது உண்மை கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவரு, உங்க மனசு ஒரு குழந்தை மாதிரி, அது எனக்கு நல்லாவே புரியும். நாட்டு மக்கள் முன்னாடி அரக்கனா நடிச்சுட்டு பின்னாடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அதுவும் எனக்கு தெரியும். அதனால நீங்க என்கிட்ட நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இதுவரைக்கும் எந்த பொண்ணும் ஹீரோ கிட்ட இப்படி பேசினது இல்ல. ஹீரோயின் முதல் முறையா இப்படி பேசும்போது ஹீரோவுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயினை அப்படியே ஒரு பாச கண்ணோட்டத்துல பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி மார்னிங் சீன் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன காரியம் பண்ண, என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு குழம்பி போய் நிற்கும் போது, என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் நீ வித்தியாசமா இருக்க அப்படின்னு ஹீரோ வந்து அவங்களை தொட வரும்போது ஹீரோயின் ஹீரோவோட கையை தட்டி விட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோ அவங்கள பிடிச்சி இழுத்து உடம்பு சரியில்லையான்னு பார்க்கும்போது அப்ப வெளியில யாரோ கூப்பிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் பதறி போய் எந்திரிக்கிறாங்க. ஹீரோ வெளியில வந்து பார்க்கும்போது அப்ப அவங்க அசிஸ்டன்ட் நம்ம கிங்க பார்க்க போனோம், அவர் நம்மளை அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் இந்த வரேன்னு சொல்லிட்டு உள்ள வராரு. நான் ஒரு வேலையா வெளியில போறேன், சீக்கிரம் நான் வந்துருவேன், எனக்காக நீ காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில பாசமா தடவி கொடுத்துட்டு கிளம்புறாரு. இங்க ஹீரோயின் என்ன காரியம் பண்ணிருக்க, நீ யுன்ஹாக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. இங்க அசிஸ்டன்ட், உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு வரதெல்லாம் கனவா தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அது நிஜமாயிடுச்சு, என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உங்க கனவு நிஜமானா அது எனக்கு சந்தோஷம் தானே, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஹீரோயின் வீட்டுக்கு மேரேஜல் ப்ரொபோசல் அனுப்புறதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோயின் சரி முதல்ல இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. அவங்களுக்கு வழியே தெரியல எப்படி வெளியில போறதுன்னு. அங்க ரெண்டு பேர் துணி மடிச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்படியே அவங்களும் கிளம்புறாங்க. இங்க ஹீரோயின் வர வழியெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வராங்க. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, நமக்கு ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குதே, நம்ம என்ன பண்ண, நம்ம யுன்ஹாக்கு துரோகம் பண்ணிட்டோமா, நாவலோட கதையே நம்ம மாத்திட்டோமான்னு யோசிச்சுக்கிட்டே யுன்ஹாவோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்க யுன்ஹாவும் ஹீரோயினை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு, நேத்து நீங்க பாதியிலே வெளியில போயிட்டீங்க, எங்க போனீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வேற யாரையாவது சந்திச்சியா நேத்து, ஏதாவது நேத்து ஸ்ட்ரேஞ்சா நடந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யுன்ஹா, அப்படிலாம் ஒன்னும் இல்லையே, நேத்து நம்ம ட்ரிங்க் பண்ணோம், அதோட நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் மனசுல, போச்சுடா நம்ம ஹீரோயினோட மீட்டிங்கை கேன்சல் பண்ணி விட்டுட்டோம், நம்ம நாவல் கதையே மாத்திட்டோம், இதை எப்படியாவது சரி செய்யணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப யுன்ஹா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என் ஃப்ரெண்டா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின், நான் உனக்கே துரோகம் பண்ணிட்டு உனக்கு எப்படி நான் ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப யுன்ஹாவே, இல்ல நீங்க எப்படி எனக்கு ஃப்ரெண்டா இருப்பீங்க, நான் ஒரு அனாதை, நீங்க சீஃப் மினிஸ்டரோட பொண்ணு, நீங்க எப்படி என் கூட ஃப்ரெண்டா இருப்பீங்க, நான் என் தகுதியை மீறி ஆசைப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின், சேச்சா நான் அப்படிலாம் நினைக்கல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் யுன்ஹா ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்ப வாங்க நம்ம வீட்டுல போய் சாப்பிடலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் நைஸா, யுன்ஹா உனக்கு பிரின்ஸை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, பிரின்ஸ் எனக்கு தெரியும், பிரின்ஸ் தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா, ஒன் டைம் பார்த்துருக்கேன், அப்புறம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்து பிரின்ஸ பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. நீயும் பிரின்ஸ் கூட பேசு, அவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப இன்ஹா இல்ல ஊர் மக்கள் எல்லாம் நிறைய ரூமர்ஸ் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் அதான் ரூமர்ஸ்னு உனக்கே தெரியுதே அப்புறம் என்ன, ஹீரோ ரொம்ப நல்லவரு, அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஹீரோக்கு பொண்ணுங்க மேல விருப்பமே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது யார் சொன்னா, அதெல்லாம் கிடையாது, அவர் நல்லவர், அவருக்கு பொண்ணுங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு நேத்து நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருது. அடி பாவி என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு மனசுல நினைக்கிறாங்க. இங்க ஹீரோ வந்து கிங் கிட்ட பேச வந்திருக்காங்க. அப்ப கிங் சொல்றாரு இந்த மாதிரி சைனா அரசாங்கம் நமக்கு சப்போர்ட் பண்றதாகவும் போர் நேரங்கள்ல நமக்கு உதவி பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அபிஷியலா ஒரு சர்டிபிகேட் நமக்கு தேவைப்படுது. அந்த சர்டிபிகேட்டை நீ உடனே சைனாக்கு போய் அவர்களிடம் பேசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இப்பவே நான் போகணுமா, என்னால இப்ப முடியாதே அப்படின்னு சொல்லும்போது அரசர் ஒரு கட்டளை போடுற, அதவே உன்னால முடியாதுன்னா அதை விட உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அதனாலதான் சொல்றேன் அரசே அப்படின்னு சொல்லும்போது அரசரும் கல்யாணமா, சரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அது நல்ல விஷயம் தான், ஆனா நீ சைனா போயிட்டு வந்து 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ, நானே உனக்கு இந்த அரண்மனையில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அரசரோட பேச்சை ஹீரோவாலையும் மீற முடியல, அதனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. இங்க வெளியில அரசி ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவன் பாரு அரக்க மாதிரி இருக்கனால தான் இவனுக்கு இன்னும் 7 கழுத வயசாகியும் கல்யாணம் ஆகல, இனிமையா உனக்கு கல்யாணம் ஆகாது. அங்க ஹீரோ வரத பார்த்த அரசி என்ன தம்பி உனக்கும் வயசாகிட்டே போகுது, இன்னும் நீ கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, நான் வேணா பொண்ணு பார்க்கவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது அப்ப ஹீரோவும் அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நானே பொண்ணு பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்ட அரசி என்ன இவன் கல்யாணம் பண்ணிக்க போறானா, இவன் எனக்கெல்லாம் எந்த பொண்ணு கிடைச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அங்க பணிப்பெண் வந்து ஆமாமா நேத்து அரசரோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்ததா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க அரசிக்கு வயிறு எரியுது. இங்க ஹீரோயின் அவங்க புலம்புறத இன்னும் குறைக்கவே இல்லை, இன்னும் புலம்பிக்கிட்டே தான் வராங்க என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு. அங்க பணிப்பெண் ஓடி வந்து அரசி நீங்க எங்க போனீங்க, நைட் ஃபுல்லா உங்களை நான் தேடினேன், எப்படியோ நீங்க நேத்து நைட்டு வீட்டுக்கு வராது உங்க ஃபேமிலிக்கு தெரியாம காப்பாத்திட்டேன், ஆனா நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன், உங்களை இவ்வளவு நாள் நான் என்னோட ஃப்ரெண்டா தான் நினைச்சேன், ஆனா நீங்க அப்படி என்ன நினைக்கவே இல்லை, வெறும் பணிப்பெண்ணை தான் நினைச்சிருக்கீங்க, அதனால தான் நீங்க லவ் பண்றது விஷயத்த என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற நீ, நான் யார லவ் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. சும்மா நடிக்காதீங்க மைலாடி, நீங்க லவ் பண்ணாமே உங்க வீட்டுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கு, சீஃப் மினிஸ்டர் வீட்டுல இல்லாதனால அவர் என்கிட்ட சொன்னாரு, அங்கதான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் என்ன சொல்ற, கண்டிப்பா இது நம்ம அப்பா அம்மாக்கு தெரியவே கூடாது, உடனே போய் தடுத்தாகணும்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பணிப்பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களும் ஹீரோயின் கூடவே சேர்ந்து ஓடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து வேகமா குதிரையில வந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் எனக்கு மேரேஜ் கண்டிப்பா நடக்கூடாதியா, இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு குறுக்க வந்து நிக்கிறாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பிரின்ஸே எதிர்த்து இந்த பொண்ணு நிக்கிறா, கண்டிப்பா இன்னைக்கு சாக போறா அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோயினும் நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த கல்யாண ப்ரொபோசல் மட்டும் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி அங்கேயே ஹீரோயின் படுத்துடுறாங்க. ஹீரோ குதிரையோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோயினை தாண்டி போய் ஹீரோ குதிரையை நிறுத்துறாரு. அப்ப ஹீரோ ஒரு இடத்துல குதிரையை கட்டிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் உனக்கு என்ன பைத்தியமா, ஓடுற குதிரை முன்னாடி வந்து நிக்கிற, உன் மேல இடிச்சனா என்ன ஆகுவ, உனக்கு என்ன சாக ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் ஆமா இந்த கல்யாண ப்ரொபோசலை தடுக்க எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ எதுக்காக நீ கல்யாண ப்ரொபோசலை நிறுத்தணும், நம்ம 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்ப வீட்டுக்கு ப்ரொபோசல் அனுப்புனா என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்க அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அது ஒரு ஆக்சிடென்ட், அதுக்காகலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன அது ஒரு ஆக்சிடென்ட், அதுக்காகலாம் உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, இந்த விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா வேற எந்த விஷயத்துக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிப்ப, உன்னால என் வாழ்க்கையே வீணா போச்சு, இப்ப என் வாழ்க்கையை வீணடிச்சுட்டு என்ன கல்யாணமா பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற, என்ன நீ என்னை ஏமாத்த பாக்குறியா, நான் யாருங்கிறத நீ மறந்துட்டியா, நீ மட்டும் என்னை ஏமாத்தின என்ன கல்யாணம் பண்ணிக்காம உன்னோட உன் குடும்பத்துக்கும் சேர்த்து நான் தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதை கேட்ட ஹீரோயின் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினையும் அவங்க குடும்பத்தையும் கட்டி இழுத்துட்டு போற மாதிரியும் அவங்க அண்ணங்கள்லாம் ஒன்னாலதான் எனக்கு இந்த பிரச்சனை, நீ மட்டும் பிரின்ஸ கல்யாணம் பண்ணியிருந்தா நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம், ஒன்னால என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு திட்டுற மாதிரியும் அப்ப ஹீரோயின் பிரின்ஸ் நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்க
பண்ணிக்கிறேன், என் ஃபேமிலியை விட்டுறீங்கன்னு கெஞ்சுற மாதிரியும். ஆனா பிரின்ஸ் டூ லேட்மா, நீ இப்ப தண்டனை அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கை காலில் கயிறை கட்டி 4 மூலையிலையும் இழுக்கிற மாதிரியும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினோட அப்பா அங்க வர ஹீரோயின் அதை பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு இவ என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா, இருந்தாலும் நல்லா இருக்கேன்னு பார்த்து ரசிக்கிறாரு. அப்ப ஹீரோயின், நீங்க எந்த தண்டனையும் எனக்கு தர வேணாம், நீங்க திடீர்னு கல்யாணம்னு சொன்னோன்னே அதை என்னால ஏத்துக்க முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ சரி 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள யோசிச்சு சொல்லுன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் என்ன 3 நாளா, அதுக்குள்ள எப்படி என்னால சொல்ல முடியும்னு சொல்றா. அப்ப ஹீரோ 3 நாளே ரொம்ப ஜாஸ்தி, அதுக்குள்ள பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. இனிமே நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், நான் ஊரை விட்டு போறேன்னு சொல்லி. அப்ப பணிப்பெண், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ஒரு பிரின்ஸோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தானே உங்க ஆசை, இப்ப அது நிறைவேறும் போது நீங்க அதை வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின், அது உனக்கு சொன்னா புரியாது, நான் இந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியில போறாங்க. இங்க ஹீரோ அவர் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஒரு ஃபேமஸான இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு, என்ன தம்பி இந்த சைட்லாம் நீ வரமாட்டியே, இப்ப என்ன புதுசா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலாம் வந்தேன்னு சொல்லும்போது அப்ப அவங்க ஃப்ரெண்டு, நீ என்ன சொல்ற, இது வரைக்கும் நீ இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையான்னு கேட்கும்போது, ஆமா நான் வந்ததே இல்லை, இப்பதான் வரேன், உன்னோட பைனாக்குலர் உடஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், எங்க அது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே, ஆமாண்டா இந்த உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. சரி வீடு, நான் உனக்கு ஒன்று புதுசா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டு, என்ன இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிற, நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டியே, இது உன்னோட கேரக்டரே கிடையாதே, ஏதோ இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா தெரியற அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ, ஆமா எனக்குன்னு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டும் அதுவும் மொதல் ஃப்ரெண்டும் நீ தான், உனக்கு இதெல்லாம் செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்னு அப்படியே பாசமலையா பொழியிறாரு. ஒரு பைனாக்குலர் அவர்கிட்ட வாங்குறதுக்காக இப்படிலாம் விட்டு போட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்படியே பைனாக்குலர் வழியா பார்க்கும்போது ஹீரோயின் தலையில துண்டு போட்டுக்கிட்டு ஓடுறதையும் அவர் கவனிக்கிறாரு. இங்க ஹீரோயின் யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடிடலான்னு சொல்லி இந்த ஊர் எல்லைக்கு வந்தா அங்க காவலாளிகள் ஹீரோயினை வெளியில விட மாட்டாங்க, இந்த மாதிரி பெண்கள் தனியா வெளியில போக கூடாது, இதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின், பெண்ணா இருந்தாடா வெளியில விட மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஆண் வேஷம் போட்டு அப்ப வெளியில போறாங்க. அப்ப ஹீரோயினை பார்த்த காவலாளி, உங்களை வெளியில விட முடியாது சாரி அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எதுக்கு என்ன வெளியில விட முடியாது, நான் ஒரு ஆண் வெளியில போக கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஆண் கண்டிப்பா வெளியில போகலாம், ஆனா நீங்க வெளியில போக முடியாது, ஏன்னா பிரின்ஸ் உங்களை வெளியில அனுப்பக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு ஆண் வேடம் போட்டு தானே வெளியில வந்திருக்கேன், இவருக்கு எப்படி நம்மன்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் காவலாளி ஹீரோயினோட வரைபடத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் அப்பதான் சுத்தி பாக்குறாங்க. ஹீரோயின் எந்தெந்த வேஷம் போட்டாலும் எப்படி எப்படி இருப்பாங்களோ அந்த வரைபடம் எல்லாமே அங்க செவுத்துல ஒட்டிருக்கு. இனி நம்மளால இந்த வாச வழியா வெளியே போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் நைட்டு காட்டு வழியா போக ட்ரை பண்றாங்க. அப்பயே நம்ம ஹீரோவோட காவலாளிகள் வந்து புடிச்சிடுறாங்க. இங்க ஹீரோயின் பண்ணிட்டு இருக்க காமெடி எல்லாம் அங்க ஹீரோ பைனாக்குலர் வழியா பாத்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்க அசிஸ்டன்ட் வந்து, இந்த பொண்ணை நீங்க மிரட்டிலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்க அவங்க அன்பாலையும் உங்க பாசத்தாலையும் தான் நீங்க கட்டி போடணும், அதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இப்படி ஹீரோயின் போற பிளான்லாம் ஊத்திக்கிட்டு போகுதேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப பணிப்பெண், நீங்க எங்கேயுமே ஓட முடியாது, எப்ப ஹீரோக்கு உங்க மேல இருக்கிற காதல் குறையுதோ அப்பதான் உங்களை விடுவாருன்னு சொல்லும்போது, அடே நீ சாதாரணமா சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய ஐடியா தெரியுமா, இதை எப்படி நான் மறந்தேன்னு சொல்லி அடுத்த பிளானுக்கு ரெடி ஆகுறாங்க. இங்க அசிஸ்டன்ட் வந்து, பிரின்ஸ் அங்க வெளியில வந்து பாருங்க லேடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் என்னடா பண்றான்னு வந்து பார்க்கும்போது இங்க ஹீரோயின் மண்ணுல இருந்து கிழங்கு பொறுக்கிறேன், விவசாயிகளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி அப்படியே உடம்பு ஃபுல்லா அழுக்காக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிளான் என்னன்னா, இந்த மாதிரி அழுக்கா இருக்கிற பொண்ணை ஹீரோ வந்து பிரின்சஸா ஏத்துக்க மாட்டாரு, நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு, நீ விவசாயிகளுக்கு எல்லாம் உதவி பண்ற, மக்களுக்கு உதவி செய்யற பெண்களுக்கு தான் பிரின்சஸ் ஆகிற தகுதி இருக்கு, அந்த தகுதி உனக்கு நிறையவே இருக்குன்னு பெருமையா பேசுறாரு. அதை கேட்ட ஹீரோயின், என்னடா நம்ம பிளான் இப்படி ஊத்திக்கிச்சேன்னு சொல்லி அடுத்த பிளானா ஒரு திமிர் பிடிச்ச பெண்ணாவும் ஒரு பணத்துக்கு ஆசைப்படுற பெண்ணாவும் நடிக்கிறாங்க. ஏன்னா அப்ப ஹீரோக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லி அங்க ஹீரோ வரும்போது, பிரின்ஸ் இந்த மாதிரி நீ கல்யாண பரிசா நீங்க விலை உயர்ந்த நகைகளை கொடுக்கணும், எனக்கு ஜப்பான்ல இருந்தும் சைனால இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட நகைகள்லாம் வேணும், அதுவும் ரொம்ப விலை உயர்ந்ததா வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இதை கேட்டு கோவப்பட்டு கல்யாணமே வேணான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஆனா உல்டாவா, அவ்வளோ தானே வாங்கி கொடுத்துட்டா போச்சு, உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு வாங்கி தர போறேன், ஒன்னும் சில மாதங்கள்ல நான் சைனாக்கு போறேன், அங்கேருந்து உனக்கு டைரக்டாவே நிறைய நகைகள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோயினோட நெக்ஸ்ட் பிளானா ஹீரோ வீட்டு முன்னாடி கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் யார் இந்த டைம்ல வந்து பார்க்கும்போது ஹீரோயின்
ரொம்ப சோகமா. உங்களுக்கே எனக்கு கல்யாணம் பண்ண நான் ஜோசியரை பார்த்தேன். ஆனா ஜோசியர் வந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணா 3 மாசத்துல இறந்துருவீங்களாம். அதனால இந்த கல்யாணம் நம்ம பண்ண வேணாம். நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஈலக்கண்ணீர் வடிக்கிறாங்க. அத பார்த்த ஹீரோ செம கடுப்பாகி, இந்த பாரு இதுலலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. இருந்தாலும் அப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணி சாகுறேன்னா அந்த சாவையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணி செத்துட்டா கூட இந்த ஜென்மத்துல நான் உனக்கு ஒரே ஒரு புருஷன் தான். என்னை தவிர வேற எந்த புருஷனும் உனக்கு கிடையாது. நான் செத்த பிறகு நீ எவனையும் கல்யாணமும் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாரு. இந்த பிளான் எதுவும் சரிப்பட்டு வராது. நம்ம ஊரை விட்டு ஓடணும்னு நினைச்சதுதான் சரின்னு சொல்லி திரும்பவும் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2 பொறுக்கி பசங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அப்ப செகண்ட் ஹீரோ மாசா ஹீரோயினுக்கும் அந்த பொறுக்கி பசங்களுக்கும் நடுவுல குதிக்கிறாருங்க. இந்த மாதிரி பெண்கள் கிட்ட இப்படிலாம் தப்பா நடக்க கூடாது. அந்த பெண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் நீ? உனக்கு சாக ஆசையா இருக்கா? ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோயின் கத்தி வச்சிருக்கீங்களா உங்கள்ட்ட சண்டை போட அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோ அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. இப்ப நான் 1 2 3 சொல்லுவேன். 2 பேரும் சேர்ந்து ஓட போறோம்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ அந்த பொறுக்கி பசங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டு வராங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி பெரிய இடத்து பெண்கள்லாம் நைட் டைம்ல தனியா வரக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? ஏற்கனவே நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உங்களை தெரியாமையா? அன்னைக்கு காக்டெயில் பார்ட்டில ஊருக்கே உங்களை தெரிஞ்சு போச்சு. நீங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், ஆஹா நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் நம்மள தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா இருக்கிற ஊர்ல உள்ள எல்லாருக்கும் நம்மள தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு ஒரு காக்டெயில் பார்ட்டி நம்ம வாழ்க்கையே மாத்திடுச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ, நீங்க காக்டெயில் சூப்பரா பண்ணீங்க. எனக்கு அந்த ரெசிபியை சொல்லி கொடுக்க முடியுமா? நான் ஒரு கிளப் வச்சிருக்கேன். அந்த கிளப்ல இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களால என் கிளப்புக்கு வந்து இந்த ரெசிபியை சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஓகே நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு குரல், அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. அது எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ரெசிபி சொல்லி கொடுக்க முடியும்? இது பெண்களோட பாதுகாப்புக்கு ஒரு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோவை பார்த்த ஹீரோயின் பயந்து போய் செகண்ட் ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட 3 அண்ணன்களும் சின்ன பிள்ளை மாதிரி பூவை வச்சு விளையாடிக்கிட்டு வரும்போது அங்க ஹீரோயின் நிக்கிறத பாத்துடுறாங்க. என்ன நம்ம தங்கச்சி மாதிரியே இருக்கு, இவ இங்க இந்த நேரத்துல என்ன பண்றான்னு சொல்லி கிட்டக்கு வந்து பார்க்கும்போது அங்க பிரின்ஸ் நிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ வணக்கம் பிரதர்ன்லா அப்படின்னு சொல்லும்போது அவங்க 3 அண்ணனுக்கும் ஷாக்கு. அதோட நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக்கு. ஐயோ ஏதாவது உளறிட போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 3 அண்ணன்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா அது என் காதுல தப்பா விழுந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ, உங்களுக்கு தப்பாலாம் விழல, நான் சரியா தான் சொன்னேன். நான் உங்க தங்கச்சியே கல்யாணம் அப்படின்னு சொல்ல வரும்போதே ஹீரோயின் அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழ வர நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ மேல தான் விழ போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோ வந்து புடிச்சுக்கிறாரு. ஹீரோயின் ஹீரோவோட பேச்சை கட் பண்ணுன்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்களா இல்ல நிஜமாவே மயக்கம் போட்டு விழுந்தாங்களாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க. அப்பதான் என் வீடியோ அடுத்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதோட இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணலாம். அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அடுத்த எபிசோட போடுறேன். பாய்.